ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் ரகசியங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப குறைஞ்ச முதலீட்டுல எப்படி ஈஸியா 1 கோடி ரூபாய் மேக் பண்றது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இது ஒரு கிளிக் பைட் வீடியோ கிடையாதுங்க. உங்களால ஈஸியாவே வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்து மேக் பண்ண முடியும். அதுல வந்து எனக்கு சில விஷயங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நிறைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து எனக்கு சில லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து இந்த எஸ்ஐபி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்ட்டு. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அந்த அமௌண்ட் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து அந்த ஃபண்ட் எல்லாம் வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா வர ப்ராஃபிட்டை வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதான் சிம்பிள் கதை சுருக்கம் எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி. எஸ்ஐபி பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஷேர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம ஒரு சீரீஸாவே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி வந்து நம்ம வந்து போடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம குவிக்கா வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து 1 crore வந்து ஏர்ன் பண்றது வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த நான் ஒரு க்ரோவோடைய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கால்குலேட்டர் வந்திருக்கேன். நீங்க வந்து இது க்ரோ தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இருக்கு ஆன்லைன்ல. ஜெரோதா இருக்கட்டும், க்ரோ இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஐஎன்டி மணி ஆப்பா இருக்கட்டும், இல்லை HDFC இருக்கட்டும், SBI இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரோ தான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஆனுவல் ஃபீ எல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்க ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ தான். ஸோ அதனால அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ கால்குலேஷனுக்காக வந்து அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மந்த்லி ஒரு 6,000 நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பட்சத்தில் 20 இயர்ஸ்க்கு வந்து போடணும். இதில் வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவரேஜாக லாஸ்ட் 25 இயர்ஸ்க்கு நிஃப்டி 50 இந்தியாவோடைய டாப் 50 கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அது மூலியமா வந்து ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். அதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15 to 16% வந்து இருக்கு. நான் 16% அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் மந்த்லி ஒரு 6,000 ருபீஸை வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் 20 வருஷத்துக்கு யூ வில் பி கெட்டிங் அரௌண்ட் 1 crore and 4,96,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான், சரியா? இது வந்து 1 crore இருக்க வாய்ப்பு இருக்கு, 1.5 crore இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் வந்து நிஃப்டி 50 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ நிஃப்டி 50னா நமக்கு வந்து ஒரு 10 to 20 இயர்ஸ் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்மால் கேப் போகும்போது கொஞ்சம் ரிஸ்க்குமே இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்மால் கேப்ல போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 20% வந்து 18% வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 20% ரிட்டர்ன் போட்டேன்னா கிட்டத்தட்ட 1,90,00,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கோடிக்கணக்கில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் வித் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். அண்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நம்ம போடுற அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம இல்லை உங்களால் இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 25,000 மாதம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 16%க்கு நான் வந்து 12 இயர்ஸ்லேயே வந்து என்னால் வந்து 1 கோடி ரூபா வந்து சேர்த்துட முடியும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த எஸ்ஐபி இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். க்ரோ ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரோ ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ரொம்பவே ஈஸியான இன்டர்ஃபேஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும், நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாமே. அண்ட் கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான இன்டர்ஃபேஸாக இருக்கனால யார் வேணாலுமே வந்து இதில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேயும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதேமாதிரி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி மேக் பண்ணலாம். இதே போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.